ஸ்டார்டிங் 2000 இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு மசாஜ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கிறப்போ அதுக்கு ஒரு ரேட்டு, அப்புறம் மவுத்திங் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஷேக்கிங்கு அவங்க பாஷையில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரேட்டில் செக்ஷுவலியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. திண்டுக்கல்லில் நடந்த மேட்ரு அந்த பொண்ணு வெளியே சொன்னதால தான் இது வெளியே வருது. ஆனால் இப்போ அந்த பெண்கள்கிட்டயே சில கான்வர்சேஷனும் வைக்கப்படுது இல்லையா? இப்போ அவங்க உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்பான்ற பேரில் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்க்குறோம், நான் நல்லா கம்பெனி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் அந்த பெண் வந்து ஒரு டாக்டர் மாதிரி கோட் போட்டுக்கிட்டு நல்ல கம்பெனி கொடுப்பேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒரு ஆணால் ஒரு பெண் கெடுறான்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணால் தான் மன ரீதியாக உளவு ரீதியாக ஒரு பெண் கெடுக்க போகிறான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆண் போய் கன்வின்ஸ் பண்ணுறதோட இங்கே இன்னொரு பொண்ணு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, கொஞ்ச நேரம் தானே கண்ணை மூடிக்கோ, உனக்கு பிடிக்காது நீ பட்டுக்கோ, அவங்க செஞ்சுப்பாங்க. இது வந்து பிரைடல் மூமெண்ட்டு, இது வந்து பியூட்டி ஃபார் அந்த மாதிரி வந்து வெளியில் விளம்பரம் போடுவாங்க. இப்போ இதை தெரியாத சில பேர் வந்து உள்ளே போவாங்க, அவங்களுடைய அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து வச்சுருக்குது. இப்போ நம்பி தான் போகிறாங்க, ஒன்லி கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அதை வந்து சில விஷயம் அவங்களுடைய எப்படி சொல்கிறது, பர்சனலாக சில விஷயம் அவங்க தன்னை மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு சிலது பண்ணுறப்போ அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த ஃபேஷியலு இந்த ஹேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே ட்ரெயின் கொடுத்துருக்கப்போ அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக ஆயில் மசாஜ், அது ஏதோ கேரளாலேருந்து ஆயில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆயிலை வந்து அப்ரோச் பண்ணோம், அதாவது பேப்பரில் உள்ளாடை கொடுத்துருவாங்க, அதை போட்டுட்டு நிற்பாங்க கஸ்டமர். இனிமேல் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பசங்களை பிடிக்கிறதுக்கு உமன் போலீஸை யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஸ்பாஸ் சென்டருக்கு உமன் போலீஸை ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க? ஆசியாவின் மிகப்பெரிய விபச்சார விடுதியாக கடற்கரை தான் இருக்குது. நம்மளால் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வயசு பொண்ணுலேருந்து கிளவி வரைக்கும் பீச்சில் உட்காந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை முன்னணியாக வச்சு அந்த பிரச்சனைகள் எப்படி உருவாக்கப்படுது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதனால் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற வகையில் நிறைய வீடியோஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கூட பேச சமூக ஆர்வலர் சசிகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் உங்கள் மூலயமாவே நிறைய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய இடங்களில் ஸ்பா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து சட்டத்துக்கு புறம்பான பாலியல் ரீதியான ஒரு தொழில்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் திண்டுக்கல்லில் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் வந்து ஸ்பா நடத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து தவறான ஒரு தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்னதான் பெரிய அளவில் வந்து பெருசாக பேசப்பட்டாலும், சென்னையில் பல இடங்கள் மூடப்பட்டாலும், அடுத்தடுத்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் இது இருந்துட்டு தானே வந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல வணக்கம்மா. இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் வெளியில் வரப்போ மட்டும்தான் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஒன்று நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, முதல்ல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சினி ஃபீல்டு ஏரியாவில் கோடம்பாக்கம், அடையாறு இந்த மாதிரி ஏரியாவில் நடக்குன்றது நம்ம பரவாயில்ல. நடிகைகள் அரெஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிவாலயா பில்டிங்கில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவாலயா பில்டிங்கில் நம்ம எத்திராய் சாலை எக்மூரில் ஒரு அழகிகளை பிடிச்சாங்கன்ட்டு போவாங்க. இப்போ ட்ரெண்ட் என்னென்னா ஸ்பான்றப்போ இந்த ஸ்பாங்க எத்தனை பர்மிஷன் வாங்கி சென்னை கமிஷனரு மற்றும் இல்லை தமிழகம் முழுவதும் டிஜிபியால் கொடுக்கப்படுறதுன்றது வெளிப்படைத்தன்மையே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைடல் மூமெண்ட்டு, இது வந்து பியூட்டி ஃபார் அந்த மாதிரி வந்து வெளியில் விளம்பரம் போடுவாங்க. இப்போ இதை தெரியாத சில பேர் வந்து உள்ளே போவாங்க, சாதாரணமான கேர்ள்ஸுங்களே உள்ளே போகிறப்போ அவங்களுடைய அந்தரங்கத்தை வீடியோ எடுத்து வச்சுருக்குது. இப்போ நம்பி தான் போகிறாங்க, ஒன்லி கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அதை வந்து சில விஷயம் அவங்களுடைய எப்படி சொல்கிறது, பர்சனலாக சில விஷயம் அவங்க தன்னை மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு சிலது பண்ணுறப்போ அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை மிரட்டக்கூடிய விஷயம்லாம் பல்வேறு தரப்பில் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த படிக்கிற பசங்க இப்போ லீவ் டைமில் சின்ன பசங்க வாண்டட் கேர்ள்ஸ் பியூட்டியில் போட்டுருவாங்க. அது எனக்கு தெரிஞ்சே நான் துறைப்பக்கத்தில் ஒரு பொண்ணு எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரு சின்ன பொண்ணு தான், 22 வயசு இருக்கும், கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வேலை கேட்டு போகிறப்போ இந்த மாதிரி பியூட்டி சென்டரில் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க, போனேன். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் இந்த மாதிரி ஐப்ரோ ட்ரின் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சி உள்ளே போனேன். ஆனால் இது என்னை கூட்டுன்னு போனதே ஒரு பொண்ணு கூட்டுன்னு போயிருக்கு.
அதோட ஃப்ரெண்டு தான். அது ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு 2 or 3 இயர்ஸ் இருந்துட்டு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணையும் வலுக்கட்டாயமாக இட்டுன்னு போய் அந்த தொழிலில் ஈடுபடணும். 2வது அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கார் மேலே ஒரு ஆசை. ஸோ உன் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி நீ உன் பொண்டாட்டி தப்பானவன் நான் நிரூபித்தா நீ என்னை கல்யாணம் பண்ணுவேன், உன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு காமினான்னு இந்த பொண்ணு மனசுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணை இட்டுன்னு போய் பியூட்டி சென்டரில் போய்ட்டு சேர்த்துருக்குது. உண்மையாலே நடந்த சம்பவம் ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி. அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா இல்லை, அப்பா இருக்கார். இந்த பொண்ணு வந்து நேராக பியூட்டி அந்த ஷாப்பில் போய் செய்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபேஷியலு இந்த ஹேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே ட்ரெயின் கொடுத்துருக்கப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்சென்டிவ் என்ற பேரில், அதாவது வரக்கூடிய கஸ்டமருக்கு 2000 ரூபாய் ஃபஸ்ட்டு பில்லு போடுவாங்க. அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக ஆயில் மசாஜ், அது ஏதோ கேரளாலேருந்து ஆயில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆயிலை வந்து அப்ரோச் பண்ணோம், அதாவது பேப்பரில் ஜெட்டி மாதிரி உள்ளாடை கொடுத்துருவாங்க. அதை போட்டுட்டு நிற்பாங்க கஸ்டமர். அப்போ அந்த பொண்ணு அதிர்ச்சியாக இருக்கேன், இது இல்லை நான் வரலையே, இதுக்கு வந்து நான் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா இந்த மாதிரி டோர் லாக் பண்ணிவிடுவாங்க. நீ பண்ணி தான் ஆகணும். அங்கே ஒரு ரகசியமாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு பண்ண அந்த பொண்ணை அவனுக்கு மசாஜ் பண்ண கம்பல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் 2000 இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படிப்படியாக மூமெண்ட்டு, ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்கிறப்போ அதுக்கு ஒரு ரேட்டு, அப்புறம் மவுத்திங் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஷேக்கிங்கு அவங்க பாஷையில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரேட்டில் செக்ஷுவலியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இதுவை கொஞ்சம் கொண்டுன்னு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளே போகிறவன் ஒரு அமௌண்ட் ஒரு 50,000 கையில் வச்சுருக்கான், ஒரு மல்டி மில்லியனர்னா அவங்ககிட்ட வந்து உள்ளே வர்றதுக்கு தான் 2000 ரூபாய். வெளியிலேயே அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சு ஆன்லைனில் புக் பண்ணி லல்லிக்கிறாங்க, பிரீத்திக்கிறாங்க, சுமதி இருக்காங்க, இந்த மாதிரி அந்த கேர்ள்ஸுடைய ஃபோட்டோவே போட்டு பண்ணுறாங்க. அப்போ வெளிப்படை தன்மையாக தான் இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அது ஒரு மசாஜ் சென்டரில் காவல்துறை ஏன் போக மாட்டாங்க? இப்போ சாதாரணமாக ஒருத்தன் தொழில் நடத்துகிறான், அதை போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கக்கூடிய காவல்துறை இது வந்து நிறைய ஒரு எப்படி தரும் 100க்கு ஒரு 50% மேலே லைசன்ஸே இல்லாமல் நடத்துகிறாங்க. அப்போ காவல்துறைக்கு மறைமுக வருமானம் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் அந்த மாவட்ட எஸ்பிக்கு மாமூலாம் போயிருக்கோம். இதெல்லாம் தெரியாம இருக்குது. செக் பண்ணப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்பாக்கு வந்து லைசென்ஸ்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா ஸ்பால வந்து லைசென்ஸ்லாம் கரெக்டா வாங்கி வச்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு இப்போ வந்து லைசென்ஸ் வந்து மசாஜ் சென்டருக்கு நீங்க எப்படி கொடுக்குறீங்க? மசாஜ்னா என்ன, ஒரு வெளிப்படைத்தன்மையாக அவங்க வந்து இந்த மசாஜ் ஒரு கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் வருதுங்க. இப்போ இன்றைக்கே பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு ஸ்பா மேலே மட்டும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த ஸ்பாகையும் சீல் வைக்கக்கூடிய அதிகாரம் டிஜிபி சாருக்கு இல்லையா? சென்னையில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஸ்பாக்கு மேலே இருக்குது. அந்த 50 ஸ்பாலையும் விபச்சாரன்றது மறைமுகமாக நடந்துட்டே இருக்கு. மறைமுகமாக நடக்குது. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக வந்து ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போனாங்க. அங்கே வந்து ஒரு பியூட்டி பார்லர், அங்கே வந்து நீங்கள் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கணும் அட்மின் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் அங்கே தெரிஞ்சது அங்கே ஸ்பாவும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்புறமா அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கிறது 2 டேஸில் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு வெளில வந்தா. அதுதான் இப்போ இந்த மாதிரி இடத்துல உமன் போலீஸை வந்து போட்டு மப்டியில் இப்போ ஒன்றுமேல பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பசங்களை பிடிக்கிறதுக்கு உமன் போலீஸை யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்பாஸ் சென்டருக்கு உமன் போலீஸை ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க? இந்த கேள்வி நம்மளுக்குள்ளே எழும்புது. ஏன்னா இப்போ வந்து மல்டி மில்லியனில் தான் வந்தாங்கன்னா அவங்களுடைய பணம் வருகிறப்போ அவன் வெளியே போய் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ கோயம்பேடாண்ட நின்று ஒருத்தன் சப்போஸ் போயிட்டாலே அவன் அந்த லேடி கூப்பிட்டாங்கன்ட்டு போயிட்டு அங்கே நடந்ததுனாலே வெளியே சொல்ல முடியாது, அந்த அசிங்கத்தை பண்ணுறான். அப்போது மல்டி மில்லியனர்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்தரங்க ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுப்பாங்க. அவங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, ஜஸ்ட்டு வந்துடுவாங்க ஏதோ ஒரு ஆசைக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்கிறப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க இவங்க. ஆனால் இப்போ பொதுவாகவே இந்த ஸ்பாலையாக இருக்கட்டும், பல இடங்கள்லையாக இருக்கட்டும், இப்படி தவறான இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண்களாக இருக்காங்க, குடும்ப பெண்களை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? நீங்கள் இது எப்படி எந்த ஒரு விஷயமே வந்து தள்ளதமாக படுறாங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 75 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, எனக்கு தெரிஞ்சு 3 டிகிரி 4 டிகிரி படித்தவன் டாஸ்மார்க்கில் போயிட்டு பாட்டில் எடுத்து கொடுத்துட்ருக்கான், புரியுங்களா? பாரில் வேலை செஞ்சிட்ருக்கான். அந்த மாதிரி தான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை. இப்போ ஸ்பாக்கு என்ன படிப்பு வேணும்? ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஏழை எளிய பொண்ணுங்க ஏதோ ஒரு வேலைன்ட்டு போயிட்டு அதில் ஒரு நான் சொல்கிற இன்சென்டிவே பார்த்திங்கன்னா டெய்லியுமே 3000 ரூபாய் இன்சென்டிவ் அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் ஒரு நார்மலாக.
சேல்ரி ஒரு 20,000 25,000 அவங்களுக்கு இருந்தாலும் இன்சென்டிவ் வந்து ஹையராக கிடைக்கும். அவங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணி அவங்க பேமெண்ட் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு இன்சென்டிவ் அவங்களுக்கு வந்து ஒரு கிடைக்குது. டார்கெட்டும் இருக்குமா இன்னைக்கு? ஆமாம்மா இருக்கும். இன்றைக்கி இந்த கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணணுன்றது ஒரு 4 கஸ்டமர் 5 கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணோம். சமீபத்தில் கூட நம்ம ரிஃப்ளெக்ட் சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாவில் பண்ணுறப்போ அது உள்ளே இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லியும் அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்படி தான் இருப்போம், உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், இன்னும் சோபனாகரா லில்லிகிரா அந்த மாதிரி ஒரு 10 லேடிஸ் பேரை போட்டு சேலஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது என்னன்னா ஒரு போலீஸுடைய உடந்தை இல்லாமல் இதுபோல் விபச்சாரத்தை ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது. அது மாதிரி இன்னொன்று கேட்டிங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பியூட்டி ஷாப்பில் கூட இந்த புறம் மசாஜ் சென்டரை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா வருமானம் இதில் அதிகமாக பார்க்கலாம். நிறைய ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக ஒரு 10,000 ஜஸ்ட்டு இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை நிறைய பேர் எவ்வளோ வர்க்கம் பிடிச்சவங்க இருக்காங்க. ரெண்டாவது ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் ஆப்புன்னு ஒன்று இருக்குது, ஆன்டிஸ் ஆப்புன்னு ஒன்று இருக்குது, வயசானவங்க இளமை சின்ன பொண்ணுங்க ஆப்பு, இதெல்லாம் வெளிப்படையாக கொண்டுன்னு வரப்போ இப்போது நம்ம கேட்குறது என்னென்னா இதெல்லாம் காவல்துறை கண்காணிக்கணும். இப்போ ஏதோ ஒன்று ஒரு பொண்ணு தெரியாமல் போய் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா அந்த பொண்ணு வெளியே வந்து சொன்னால் தான் இப்போ திண்டுக்கல்லில் நடந்த மேட்ரு, அந்த பொண்ணு வெளியே சொன்னதால தான் இது வெளியே வருது. ஒரு மாவட்டத்தை பார்க்குறோம், இது போல் எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பெண்கள் சீரழிஞ்சிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இது போல் நிறைய பெண்கள் அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களுடைய அந்தரங்கள் ஃபோட்டோலாம் வச்சு மிரட்டி கண்டிப்பாக பாலியல் ரீதியான தொழிலுக்கு அதை வந்து பண்ணுறாங்கன்றது உறுதி. ஒரு சில பெண்களால் தான் ஒரு சில பெண்கள் இப்போ நார்மலாக என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆணால் ஒரு பெண் கெடுறான்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணால் தான் மன ரீதியாக உளவு ரீதியாக ஒரு பெண் கெடுக்கப்படுறான். அவளை நைஸாக பேசி கூட்டின்னு வந்தது யார்? நான் இப்போ சொன்ன மேட்டரில் கூட இன்னொரு பொண்ணு இட்டுன்னு வந்து இந்த பொண்ணை பண்ண வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு. ஆனால் இப்போ அந்த பெண்கள்கிட்டயே சில கான்வர்சேஷனும் வைக்கப்படுது இல்லையா? இப்போ அவங்க உள்ளே கூட்டு போகிறாங்க, ஸ்பான்ற பேரில் உள்ளே கூட்டு போகிறாங்க. அந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்க்குறோம், நான் நல்லா கம்பெனி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் அந்த பெண் வந்து ஒரு டாக்டர் மாதிரி கோட் போட்டுக்கிட்டு நான் நல்ல கம்பெனி கொடுக்குறேங்களா ஸ்பா பண்ணுறேன். அதுதான்மா நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற பெண்ணால் தான் சுற்றி உள்ள ஒரு 100 பொண்ணு கெடுதுன்றேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆண் போய் கன்வின்ஸ் பண்ணுறதோட இங்கே இன்னொரு பொண்ணு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, கொஞ்ச நேரம் தானே கண்ணை மூடிக்கோ, உனக்கு பிடிக்காது நீ பத்துக்கோ, அவங்க செஞ்சுப்பாங்க, இதெல்லாம் சொல்லி தானே கூட்டின்னு வராங்க. இப்போ நான் சொன்னது கூட நல்லா ஒரு குடும்பத்தில் இந்த பொண்ணு ஒரு பியூட்டி சென்டர்ன்ட்டு போகுது, அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணிச்சு, இந்த பொண்ணு வீடியோ எடுத்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட காமிச்சிச்சு. உடனே அந்த பையன் வந்து விவாகரத்து. இப்போ அந்த பொண்ணு வந்து விவாகரத்து கேட்டு அந்த ஹஸ்பண்டு பண்ணிட்டான். உடனே இந்த பொண்ணை விவாகரத்து பண்ணி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நான் வந்து உண்மையாக இருக்கல்ல உனக்கு, உன் பொண்டாட்டி அப்படி தானே இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நடுத்தருக்கு வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி என்னென்னா பொதுவாகவே ஒரு ஆணு தான் கெடுக்கிறான் என்று சொசைட்டியில் வந்து சொல்கிறதுன்றது நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆண்கள் ஒரு பக்கம் இப்போ வந்து குழந்தை முதல் 70 வயசு பாட்டி வரை கஞ்சா போதில் பண்ணுறதுலாம் வேறு, அது வந்து அவனாக தேடி போய் பண்ணிடுறான். ஆனால் சில விஷயங்கள் நான் சூழ்நிலையை உண்டு பண்ணி சில பெண்களை வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுன்றது பெண்களாலேயும் பாதிப்பு இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரியாக இருக்காங்க. நீங்கள் சினி ஃபீல்டில் கூட பாருங்கள், ஒரு சில துணை நடிகைகள்லாம் வந்து நடத்துகிறாங்க, அதெல்லாம் அப்பப்போ வெளியே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சினி ஃபீல்டில் எத்தனை நடிகைகள் மர்மமான முறையில் தூக்குமாட்டின்னு செஞ்சுருக்காங்க, தற்கொலை எத்தனை, அதெல்லாம் இன்றைக்கி போலீஸ் விசாரிக்கிறாங்களா? இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க, ஒரு 20 வருஷத்தில் எப்படியும் எவ்வளோ ஒரு 100 நடிகை மேலே தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்றது தெரியுமா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு பொண்ணுனுடைய பின்னணியில் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும். எப்படியும் உமன் விங்குன்னு போலீஸ் இருக்காங்க, இந்த இடத்துல ஸ்பா இருக்கா, நம்ம மாறு வேஷம் மாதிரி போட்டு ஒரு பியூட்டி சென்டரில் உள்ளே போய் என்ன நடக்குது, ஓ பப்ளிக் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா போலீஸ்க்கு? போய் கண்டுபிடிச்சிட்டு வடிவேல் மாதிரி சொல்லுவாங்க, இன்னிலேருந்து நீ மாமல் குத்தினா உனக்கு நான் அடிமை, இல்லைன்னா நீ எனக்கு அடிமைன்ற மாதிரி, ஒன்று எனக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வரணும், இல்லை பிடிச்சிட்டு கணக்கு காமிப்பேன். இப்போ நிறைய விபச்சார விடுதியில் பிடிக்கிறது கூட சில ஜட்ஜஸ் கேட்குறாங்க, எல்லாத்தையும் கிளவிங்களாக பிடிச்சிட்டு வந்துக்கிறிய, நல்ல எளிமையாக இல்லையா பொண்ணுங்க அப்படி சொல்லி ஓன் பெயில் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா வயதானாலும் வயது ஆகலைனாலும் அந்த செக்ஸுவல்ன்றது ஒரு விஷயம் வருது, அந்த விஷயத்தை முற்றிலும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பீச்சிலே எடுத்துக்கோங்க, ஒரு 100 பேர் இன்றைக்கி செக்ஸுவலில்
ஆசியாவின் மிகப்பெரிய விபச்சார விடுதியாக கடற்கரை தான் இருக்குது. நம்மளால் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வயசு பொண்ணுலேருந்து கிளவி வரைக்கும் பீச்சில் உட்காந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டரும் ஒரு சில பேர் உட்கார்றாங்க. அப்போது இப்போ பொதுமக்கள் வரப்பே அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே எப்படி நடக்குதுன்னா ஸ்பாவில் வந்து ஒரு ஏசி ரூமில் ஒருத்தர் மசாஜ் சென்டர் வர்றப்போ அவர்கிட்ட எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க பண்ணிவிட்டு ஒரு உள்ள 2000 ரூபாய் போகுது, அதுக்கப்புறம் 10,000 15,000 இருக்கப்பட்டவன் கொடுக்குறான், இல்லாதப்பட்டவன் அவனுக்கு அந்த ரேங்க்லேருந்து போட்டு வரான். இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா இது எல்லாம் காவல்துறைக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. அவங்க ஒன்றும் உத்தம புத்திரம் கிடையாது. காவல்துறைக்கு தெரிஞ்ச பல ஸ்பாவில் இப்போ இன்றைக்கி சென்னையில் வந்து நம்ம சொன்னது நிறைய ஸ்பாக்கு லைசன்ஸ் இல்லை. எத்தனை ஸ்பாவை நாங்கள் பிடிச்சிட்டோம், இவங்கெல்லாம் லைசன்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஓனருங்க. அந்த ஓனர் வீட்டில் வந்து நம்ம போய் நிற்கக்கூட முடியாதுன்னு காவல்துறை நினைக்கிறது உண்மை. நம்ம போய் அங்கே நடத்துகிறாங்கன்னா இது இன்னும் பின்னணியில் வந்து அரசியல் உடைய தலையீட்டெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க தான் இதை நடத்துகிறாங்களே. அந்த பங்களாலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாடகை ஏற்றாலே 1 லட்ச ரூபா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பாவில் வந்து கொடுத்து பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பிளாக் மணியில் தான் பண்ண முடியும். சிறு முதலீடு பெரிய லாபம். கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துருக்கீங்க. பொதுவாகவே இதை பார்க்கக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும், சில பெண்கள் வந்து குடும்ப பிரச்சனைக்காக சில இடங்கள்ல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் பணத்தாசைக்காக இந்த மாதிரி தவறான ஒரு டிசிஷன் எடுத்து அது இல்லை அது பணத்தாசை சொல்கிறது வந்து கொஞ்சம் பெண்கள் தாம்மா. இதை பற்றியே தெரியாமல் உள்ளே போய் அதாவது 8 கால் பூச்சி இருக்குல்ல, ஒரு சிலந்தி வேலை மாதிரி கட்டிடும். அழகு இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்டு அழகாக இருக்கும். உள்ளே வந்தால் நீங்கள் வெள்ளையாயிடுவீங்க, உங்களுடைய ஹேர் கட்லாம் இப்படி ஆகிடான்னு விளம்பரத்தில் அப்பாவி பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது பள்ளி மாணவர்கள், காலேஜ் படிக்கிறவங்க, வீட்டில் கணவனால் கைவிடப்பட்டவங்க, வீட்டில் வந்து எதனா வந்து ஒரு இன்கம் தேடலான்ட்டு இதில் வந்து அப்பாவிங்க தான். அந்த சிலந்தி வழியில் எப்படி போய் அப்பாவிங்க மாட்டுறாங்களோ அது மாட்டி அவங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் இதில் போய் மாட்டிட்டு அந்த வேலைக்கே நின்றுலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கிறப்போ பெண்கள் தங்களை முதல்ல காப்பாற்றிக்கணும். இந்த ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்றிக்கணுன்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக நான் இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ மக்களுக்கும் அதான் நாங்கள் சொல்ல வந்தது. யாராக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு இடத்துல ஒரு சீக்கிரமாக நமக்கு ஒரு பணமோ இல்லை அதுக்குள்ளார போகும்போது நமக்கு கிடைக்குதுன்னா அந்த இடத்துல பெருசாக ஏதோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்மளும் இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. நன்றி மேம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.